புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் முதல் முறையாக வெற்றி பெற்று ஒரு சரித்திர சாதனை படைத்த தொகுதி. மீண்டும் அந்த தொகுதியிலேயே என்னை வெற்றி பெற செய்த விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். ஒரு பெண்ணா அந்த பெண்களை பார்க்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனாலதான் சபையில் அதை நான் பேசுகிறேன். அதே போல இன்னைக்கு முதல் முறையாக மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். என்னுடைய தொகுதியை பற்றி இதுவரைக்கும் நான் பேசவே இல்லை. நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற உறுதுணையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதாச்சலம் தொகுதி 2006 புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் முதல் முறையாக வெற்றி பெற்று ஒரு சரித்திர சாதனை படைத்த தொகுதி. மீண்டும் அந்த தொகுதியிலேயே என்னை வெற்றி பெற செய்த விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். அதே போல அந்த விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு நான் என்னைக்கும் உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவைத்தலைவர் அவர்களே, இதுல விருதாச்சலம் தொகுதிக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நான் எழுதியிருக்கேன். அவை நேரத்தை நான் அதிகம் ஏற்றுக்கொள்ள எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும் அப்படின்றதுனால ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். முடிந்த பிறகு இதை உங்க நேரடியா உங்க கையில் நான் தருகிறேன். அதை நீங்கள் எடுத்து தீர்மானமாக நிறைவேற்றி தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். விருதாச்சலம் ஒரு மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு நீண்ட நெடிய கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்கிறது. அதுதான் அங்கு எல்லா மக்களினுடைய விருப்பம். அதை நீங்கள் முதல்வர் அவர்களும் அவைத்தலைவர் அவர்களும் கவனத்தில் கொண்டு விருதாச்சலத்தை ஒரு தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அதே போல பீங்கான் தொழிற்சாலை மற்றும் கல்லூரி தமிழ்நாட்டில் வேறு எங்குமே கிடையாது. அது விருதாச்சலத்துல மட்டும்தான் இருக்கு. கவர்மெண்டோடைய அந்த ஃபேக்டரியும் சரி, ஒரு காலேஜும், பட் ரொம்ப ரொம்ப ஒரு நலிவுற்ற நிலையில் இருக்கிறது. சோ அதை நீங்க கட்டாயமாக மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணி அதன் மூலம் வேலை வாய்ப்பையும் அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் கட்டாயம் அரசு நிச்சயம் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். விவசாயம் நிறைந்த பகுதி, அங்கு குடிதண்ணீர்ல மாசு இருக்கிறதுனால நிறைய மக்களுக்கு கிட்னி பாதிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கு. சோ அங்க கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். மரவள்ளி கிழங்கு, மக்காச்சோளம், நெல், கரும்பு இவைதான் அங்கு அதிகமாக விளைகிறது. சோ விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி செய்து விவசாயிகளுக்கு எல்லா விதத்திலும் இந்த அரசு உறுதுணையாக இருக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே போல டெல்டா பிரச்சனை மட்டும் கிடையாது, இது தமிழ்நாடு பிரச்சனை. நம்மளுடைய நீர் ஆதாரம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் கூறி, இது அவை முடிந்தவுடன் இதை உங்களிடம் சமர்ப்பிப்பேன். இதை நீங்கள் ஏற்று இதை கட்டாயம் நிறைவேற்றி தர வேண்டும் தொகுதிக்காக என்று கேட்டுக்கொண்டு, எல்லாருக்குமே இந்த நேரத்தில் இந்த அவையில் பேச வாய்ப்பு கொடுத்த அவைத்தலைவர் அவர்களுக்கும் இன்று பிறந்தநாள் காணும் முதல்வர் அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.